தமிழக வெற்றிக் கழகத்தின் பெண் நிர்வாகிகள் குறித்து அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் தெரிவித்த சர்ச்சைக்குரிய மற்றும் ஆபாசமான கருத்துக்கள் பெரும் கண்டனத்திற்கு உள்ளாகி வருகின்றன. இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் விஜய் ஏற்கனவே டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது மாவட்ட வாரியாக புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவையில் அக்கட்சியின் தெற்கு மற்றும் புறநகர் வடக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் நிர்வாகி அம்பிகா, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெண்களிடையே அதிகரித்து வரும் ஆதரவை பொறுக்க முடியாமல் திமுக மற்றும் அதன் ஆதரவாளர்கள் இதுபோன்ற அவதூறுகளை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பெண்கள் குறித்து இழிவாக பேசுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பொன்ராஜை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நான் அம்பிகா, கோவை புறநகர வடக்கு மாவட்டம் ராஜ்குமார் அண்ணா டீம்ல இருந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். சார், அதாவது இந்த பொன்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் கேவலமா பெண்களை சித்தரிச்சு ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி, அவதூறு கிளப்புற மாதிரி, பெண்களை விபச்சாரி அப்படின்னு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதாவது நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பெண்களை இவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தாங்க? நீங்க யாரு முதல்ல? அதாவது அப்துல் கலாம் ஐயா கூட இருந்து கொஞ்ச நாள் வயிற்று கலக்கிட்டு இருந்தீங்க. ரெண்டாவது, மக்கள் நீதி மையத்தில் வேலை பார்த்தீங்க. இப்போ டிஎம்கே அவர்களோட தூண்டுதல்னால பெண்களை இவ்வளோ அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அது போக இந்த பொன்முடி அவர்கள், இந்த மாதிரி பலரும் டிஎம்கேல இருந்து பெண்களை அவதூறாக பேசுறது. அதாவது பெண்கள் பொலிட்டிக்ஸ்க்கு இவ்வளோ ஓப்பனாக வந்ததே கிடையாது இது வரைக்கும், இவ்வளோ காலகட்டத்தில். ஆனால் இப்போ தலைவர் விஜய்க்காக எல்லாருமே வராங்க. நீங்க என்னதான் அண்டா குண்டா காசு பணம்னு எது கொடுத்தாலும் அந்த பக்கம் போகாம மக்களுக்கு யாரு நல்ல தலைவர்னு யோசிச்சு தலைவர் விஜய்க்காக முன்னெடுத்து வராங்க. இது வரைக்கும் அரசியல் ஞானமே இல்லாத பெண்கள் ஆண்கள் கூட இப்ப தலைவர் விஜய் வந்ததுக்கு அப்புறம் நிறைய அரசியல் புரிதலோட நடந்துக்கிறாங்க. ஸோ எப்படி இவங்களுக்காக இவ்வளோ ஆதரவு வருதுங்கிறது அவங்களால ஏத்துக்க முடியாத ஒண்ணா இருக்கு. அதனால இந்த விஷயத்தை எப்படி கெடுக்கிறது, பெண்கள் மேல எப்படி அவதூறு பரப்புறது அப்படிங்கறதுக்காக மேலும் மேலும் பெண்கள் மேல இந்த மாதிரி வன்மையான வார்த்தைகளையும் கொச்சையான வார்த்தைகளையும் சொல்றதுனால அவர் மேல கண்டிப்பா கேஸ் கொடுக்கணும். இதோட நிக்கணும். இனி ஒருத்தன் திருப்பி இது மாதிரி கிளம்பி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நேற்று நைட்டே தலைவர் அவர் மேல கேஸ் கொடுத்துட்டாரு.